அன்பான மகர ராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த மகர ராசி ஆடி மாதம் 2025 ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ உங்க ராசி நிலைமையில பார்த்தீங்கன்னா சனி வந்து சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் மந்தமான செயல்பாடு தான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. 4ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால குடும்பம், வீடு, மனை, அமைதி இது தொடர்பான விஷயங்களை வந்து சற்று திருப்தி அளிக்கும். ஸோ புதுசாக ஏதாவது வேலை தேடிட்டு அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். ஸோ என்னடா எடுத்து இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் தாமதமாகும். ஸோ நீங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பட்சத்துல ஸோ அதுல வந்து வேலை சுமைகள் வந்து அதிகமாகலாம். இல்லாட்டி கூட மேல் அதிகாரி இல்ல கூட சக ஊழியர்கள் கூட சின்ன வாக்குவாதம் வரலாம். நான் பண்ணதான் கரெக்டு, நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வாக்குவாதம் வரலாம். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க எடுக்கக்கூடிய செயல்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். ஸோ மற்றபடி பணி வந்து வேற இடத்துல வேலை ஜாப் வந்து வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் ஒரு அடி 4 வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் எடுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கும். ஸோ பணியிட மாற்றத்துக்கு இப்போதைக்கு இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு சரியான காலமா இல்லை. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நீங்க ஏதாவது முயற்சி பண்ணா கண்டிப்பா வந்துட்டு அதிக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ முயற்சி பண்ணா மட்டும்தான் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ மற்றபடி இந்த உடல் அழுத்தம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, மன அழுத்தம் இதெல்லாம் வந்து டென்ஷன் இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் டென்ஷனாகவே ஸோ நம்ம அதை இதையும் திங்க் பண்ணிட்டு நிறைய டென்ஷன் இருக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி பண்ற மூலியமா கண்டிப்பா மன அழுத்தம் வந்து குறையும். ஸோ புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தாராளமா வந்து ஆரம்பிக்கலாம். ஆனா அதுல வந்து சின்ன சின்ன டென்ஷன்கள் வரும். கண்டிப்பா சில தடங்கல்கள் வரும். நீங்க புதுசா ஏதாவது நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா அதுல வந்து ஒரு தடையா ஏதாவது ஒன்று வந்து நிற்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ மற்றபடி தொழில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது தொழில் நிமித்தமா இல்ல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இல்ல புதிய ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்றதா இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா அதுக்கான ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு லான்ச் பண்ணலாம். ஸோ எதை ஒன்றும் பண்ணலாம். கண்டிப்பா வந்து நஷ்டத்துல போய் முடியாது, கண்டிப்பா லாபம் ஈட்டி தரும். பட் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ வியாபாரத்துல முதலீடு போடணும். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்ல வேற ஏதாவது இந்த பம்பர் சீட்டு, லாட்ரி ஸோ இது மாதிரி எல்லாத்துலயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கவனங்கள் தேவை. மற்றபடி நீங்க போட்ட அமௌண்ட் வந்து நீங்க எடுத்துடலாம். சின்ன சின்ன லாபம் தான் வந்து பெரிய நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா வந்து லாபம் கிடைக்காது, சின்ன சின்ன லாபம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சுதாரணமா வந்து பண்ணுங்க. கண்டிப்பா அதுல ஒரு ஸோ விரைய செலவு வந்து கொஞ்சம் குறையுங்க. ஸோ இதனால வரைக்கும் விரைய செலவு வந்து அதிகமாக பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை தேவையற்ற செலவுகளாக இருக்கட்டும், இந்த வண்டி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருக்கட்டும், இல்லை டூ வீலர் ஏதோ ஒன்று வேஸ்ட்டாக ஏதோ ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அது மாதிரி செலவு வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விரிய செலவு கொஞ்சம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மற்றபடி உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், மூட்டு வலி இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ பேச்சே கண்டிப்பா இந்த மாதம் உங்களோட கருத்துக்களை மதிப்பாங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கூட கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு வந்து மறையும். மனம் விட்டு பேசுங்க.
கண்டிப்பா அந்த கத்தோட வேறுபாடு வந்து மறையும். நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு, ஏன்னா இது ஆடி மாதங்கிறதுனால அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ பக்கத்துல ஏதாவது கண்டிப்பா ஒரு ஏரியால கண்டிப்பா அம்மன் கோயில் இல்லாம இருக்காது. ஸோ பக்கத்துல இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு அம்மன் கோயிலுக்கு, இல்ல பக்கத்துல உங்க ஏரியாவிலே இருந்துச்சுன்னா, உங்க ஏரியாலே இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது தரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா, ஸோ திருச்செந்தூர் முருகன் ஒரு வாட்டி போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல திருப்பங்கள், பல மாற்றங்கள் நீங்களே வந்து உணர்வீங்க. ஸோ கடன் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சீக்கிரமா கடன் பட்டவங்களா இருந்தீங்கன்னா சீக்கிரம் கடன் கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இது நடந்தே தீரும். நீங்க ஒரு ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும். ஸோ மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் சோதனைகள் நிறையவே இருக்குங்க. கண்டிப்பா அது வந்து சோதனைகள் நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஸோ ஆன்மீகம் மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் பரிகாரம் பண்ற மூலியமா சின்ன சின்ன விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். ஸோ நிச்சயமா உங்களுக்கு வெற்றி பாதை வந்து காத்திருக்கு. ஸோ இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதத்துல கண்டிப்பா நீங்க உங்களுக்கு நீங்க நினைச்சபடி எல்லா எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.